சுவைக்கலாம் வாங்க. ஸ்கூல் போற குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிக்கிறாங்களா? அப்ப வீட்ல ஹெல்த்தியா இந்த கேக் ரெசிபியை செஞ்சு கொடுங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நடுவுல டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்களும் வீட்ல இந்த மாதிரி ஸ்பான்ஜா கேக் பண்ணலாம். மெஷரிங் கப்ல நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூட 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி விஸ்க் வச்சு முட்டையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதில் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். சர்க்கரையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/2 கப் வாசனை இல்லாத சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க பட்டர் கூட உருகி 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய், முட்டை, சர்க்கரை மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டையோட ஸ்மெல் வராம இருக்க 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். முட்டை வேணாம்னு நினைக்கிறவங்க 1/2 கப் கெட்டியான புளிக்காத தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு 1/2 கப் ராகி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா இதுக்கு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா எல்லாமே அடிச்சதுக்கு அப்புறம் ஒரே பக்கமா ஒரு கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். டிஷ் செய்ய ஒரு 20 நிமிஷம் தாங்க ஆகும். ராகி மாவு வச்சு செய்கிறதுனால நீங்கள் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ரிப்பன் பதத்தில் இப்படி எடுத்து இப்படி ஊற்றினா ரிப்பன் மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் கேக் மோல்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மிக்சரை நான் ஊற்றிக்கிறேன். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. அப்படி கட்டியாக இருந்தால் ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பபிள்ஸ் இருக்கும். அதனால இப்படி ஒரு ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி 2 தட்டு தட்டிட்டு நான் நட்ஸு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சாக்லேட் கூட நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணோன்னே நான் கடாயில் தான் செய்ய போகிறேன். கடாயில் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை மூடி போட்டு சூடு பண்ணிவிட்டு இப்போ இந்த கேக்கை வச்சுட்டு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்தோன்னா சுவையான கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நம்ம வெந்துருச்சான்னு குத்தி பார்க்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்ம எடுத்தோன்னா நம்மளுக்கு மாவு ஒட்டாமல் வரும். இப்போ லைட்டாக ஆற விட்டுட்டு நம்ம எடுத்தோன்னா நம்மளுக்கு நல்லா ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இனிமேல் பேக்கரியில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நீங்களே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா ஒரு டம்ளர் ஏதாவது எடுத்து நான் சொன்ன அளவுகளை அதே டம்ளரில் அளந்து செஞ்சு பாருங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க.